ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் 𝗙𝗲𝗀𝗃𝗃. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கைன்மாஸ்டர் எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பிக்சருக்குள்ளே போய்க்கலாம். பிக்சருக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நான் இப்போ சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அந்த இமேஜுக்குள்ளே எஃபர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு அது பிளர் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இன்னும் நான் தெரிகிற மாதிரி 10, 9 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரௌசர் போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அது கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்துடும். அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு அப்லோட் இமேஜ் இருக்கும். அந்த அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு ப்ரௌஸுக்குள்ளே போய்ட்டு நான் இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் கிடச்சிரும், பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த லிங்க்கை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கைன்மாஸ்டருக்குள்ளே போய்க்கலாம். கைன்மாஸ்டருக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 1:1 சைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிப்போம். பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷம் தேவையோ அந்த அளவு வச்சுக்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு எந்த அளவு நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கலாம். நான் அப்புறம் 5 வச்சுக்கிறேன். அப்புறம் அடுத்த இமேஜ் நான் அடுத்த லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டாக நான் செட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த ஆப்ஜெக்ட் இப்போ இப்படி இருக்கிற மாதிரி கொஞ்சம் இந்த சைடு இருக்கிற மாதிரி எப்படி வச்சுக்கிறேன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு மூவ் ஆக மாதிரி பண்ணிவிட்டு அனிமேஷன் கீ இருக்குல்ல, அந்த அனிமேஷன் கீ ஆன் பண்ணிட்டு நான் இப்போ இந்த இமேஜ் இங்கே இருக்குது, நான் இப்போ கடைசி கொண்டு வந்துக்கிறேன். கடைசி கொண்டு வந்துட்டு இமேஜ் கொஞ்சம் இங்கே சென்டராக வர மாதிரி, அப்புறம் அது டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ இமேஜ் மூவ் ஆகுது உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தளபதி அப்படின்னு நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு கைன்மாஸ்டர் ப்ரோ இந்த அப்ளிகேஷன் ப்ரோ வேணுன்னா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் ப்ரோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இமேஜுக்கு மேலே வந்திருக்கு. நம்மளுக்கு இந்த இமேஜுக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு இந்த லெட்ரு வேணும், இந்த ஃபாண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே அந்த இமேஜுக்கு முன்னாடி வரணும். இங்கே 3 டாட் இருக்குல்ல, அந்த 3 டாட் கொடுத்தீங்கன்னா சென்ட் டு பேக்குன்னு இருக்கும். சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா இமேஜ் பேக் சைடு போயிடும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், இப்படி வரும் நம்மளுக்கு இமேஜ். இப்போ இது கூட அனிமேஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைடு டு லெஃப்ட் ரைட். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் எதாவது மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஏதாச்சும் இப்போ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மியூசிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு எத்தனை இமேஜ் தேவையோ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த அந்த லெட்டருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். யோகி வேற பாடுறாரு, உனக்கு யோகம் தான், அதுக்கு அழகான ஒரு டியூனை அப்படி போடு. இப்போ நான் ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் கரெக்டாக அந்த சாங் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி
இந்த மாதிரி நம்ம வந்து இமேஜ் இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி சாங் லிரிக்ஸு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அதோட லெட்டர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி. உங்களுக்கு புரியலனா திரும்பி நான் சொல்கிறேன். சென்ட் டு பேக்குன்னு இருக்கும். இப்போ நம்ம ஃபாண்ட்டை ஆட் பண்ணிட்டு சென்ட் டு பேக் வச்சிங்கன்னா பேக் போயிடும். இப்போ சென்ட் டு ஃப்ரெண்ட் பிரிங் டு ஃப்ரெண்டு கொடுக்குறேன், முன்னாடி வந்துருச்சு. இப்போ நான் சென்ட் டு பேக்னா ஃப்ரெண்டு போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த இமேஜ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கடைசி வரை பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கமெண்ட் பண்ணுங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். வேறு ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணும்னா கேளுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.